மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HD சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். CMR TVI மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் ஆர்த்தி. என்னுடைய பெயர் ரமேஷ் துரைராஜா. இந்த TVI CMR வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி TVI HD தொலைக்காட்சி ஊடாகவும் CMR 101.3 தமிழ் HD ரேடியோ மூலமாகவும் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக் மூலமாக இது நேரடியாகவும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. இந்த ஷோக்கு நிறைய காலர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது என்னுடைய 5th ஷோ. இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் எனக்கு கால் பண்ணி நிறைய ஊக்குவிச்சிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் எங்கள் 2 பேரையும் நீங்கள் ஃபோன் பண்ணி நிறைய கால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபோன் நாங்கள் பாடி முடிக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் முன்னாடியே எங்களுக்கு கால் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் 4162-292-4059 416-292-4059. ஆமாம், நீங்கள் தருகின்ற உற்சாகம் அழைப்பில் இந்த நிகழ்ச்சியை உற்சாகமாக எங்களால் கொண்டு செல்ல முடியும். எனவே நீங்கள் ஒவ்வொரு பாட்டு முடிகிறதுக்கு ஒரு 30 செகண்ட் முன்னாடி நீங்கள் இந்த தொலைபேசி அழைப்பினை நீங்கள் ஏற்படுத்தலாம். எங்களோட கதைத்து எங்களை உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டு செல்ல நீங்கள் நிச்சயமாக உதவி செய்வீர்கள். நன்றி. முதல் பாடல் போகிறதுக்கு முன்னாடி 2வது பாடலுக்கான க்ளூ உங்களுக்கு கொடுத்துடுறோம். இந்த பாடல் இளையராஜா இசையமைத்த ஒரு பாடல். இந்த படம் ஒரு மாதத்தின் பேரில் தொடங்கும். இந்த பாட்டில் நடித்தவங்க மோகன் மற்றும் ரேவதி. கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதம் என்று சொன்னால் இப்போ நவம்பர், வார மாதம், அடுத்த மாதம் சொல்லலாம். ஆமாம், இந்த பாடலை பாடியதை சொல்லலாம். நாங்கள் தேவையண்டா இளையராஜா சமயத்தை நிறைய பாடல்கள் இருக்கின்றதால இது ஜெயச்சந்திரன் ஜானகி அவர்கள் பாடிய ஒரு அருமையான அழகான பாடல். இப்பொழுது நாங்கள் முதலாவது பாடலை தரவிருக்கின்றோம். இந்த பாடல் இதுவும் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து அவருடன் இணைந்து ஜானகம் அவர்கள் பாடிய பாடல். பாலு மகேந்திரா அவர்கள் நடிகர் பிரசாந்தை வைத்து இயக்கிய வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். நன்றி. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன்? துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன்? உன்னை காண வேண்டும், கூட வேண்டும், வாராயோ வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. உன்னை மறந்தோ போறோம், உன்னை நினைந்து
இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டிச் செல்லடி, பன்னிசையில் பாடங்கள் மாற்றிச் சொல்லடி, கண்ணி உந்தன் மனக்கூண்டில் என்னை தள்ளடி, கண்ணசைத்து அங்கேயே வைத்துக் கொள்ளடி. மந்திரத்தை மாற்றாமல் கற்றுக் கொடுத்தால் விந்தைகளை ஏராளம் சொல்லித் தருவேன். உந்தன் செல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதுமே, துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதுமே, உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் ஆராயோ ஆராயோ. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி, உன் பிழை தமிழில் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி, உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதுமே, துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதுமே, உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் ஆராயோ ஆராயோ. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி, உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. நன்றி நன்றி. முதல் நேயர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் ராஜேஸ்வரி பாலசிங்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜேஸ்வரி பாலசிங்கம். வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? நான் நல்ல சுகம். நீங்கள் இருவரும் சுகமா நூடுலியாலம் வாழ வாழ்த்திக்கொண்டு அடுத்த வருஷம் மங்கலியா இருக்க பூவோடும் போட்டோடும் வாழ வாழ்த்திக்கொண்டு பாட்டு ரெண்டு பேர்த்தையும் நல்லா இருக்கு. உங்களோட இசை வளர வாழ்த்துறேன். மிக்க நன்றி. மிக்க மிக்க நன்றி. இணைப்பிலே வந்து நன்றி, எங்களை நன்றி. வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம் வணக்கம். மாருதி, ரமேஷ், டொல்மே சந்திரன், அப்படி இருவரும் இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கும். யார் கதைக்கிறீர்கள்? இருக்கின்றோம். டொல்மே சந்திரன். சந்திரன். ஆமாம், உண்மையிலேயே தொடக்க பாடலே ஆல்மா புள்ளியா அந்த மாதிரி தான் இருக்கின்றது. அருமையான குரல், அருமையான தெரிவு. உண்மையிலேயே கேட்க மிகவும் விதமாக தான் இருக்கின்றது. தொடர்ந்தும் இப்படியான பாடல்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு. நன்றி. அதே ஆமாம். சமயம் நன்றி. உங்களுக்கும் பொதுவாக நல்ல நிறைய கேட்காத ஆனால் அருமையான நல்ல பாடல்களை இன்று கேட்க இருக்கின்றீர்கள் சந்திரன். நன்றி. ஆமாம். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும் டிவிஏ சிஎம்ஆர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த பாடல் பிடிபடவில்லை, அடுத்த நிகழ்ச்சியில் வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பாடலை கண்டுபிடித்தீர்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான். இல்லை 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 இல்லை. அப்படியா? பரவாயில்லை சந்திரன், நீங்கள் இணைப்பிலே வந்து வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் சகோதரி. நான் நிர்மல் அண்ணா கதைக்கிறேன். நிர்மலன். நிர்மல் அண்ணா கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? ரெண்டு பேரும் நல்லா பாடினீங்க. நாங்கள் நன்றாக Thank you. இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சிங்கர்ஸ் ரெண்டு பேரும். அடுத்த பாட்டு வந்து டிசம்பர் பூக்கள். ம்ஹும். மற்றது பாட்டு வந்து அழகாக சிரித்தது அந்த நிலவு. ஓகே. டடடடடா. பார்க்கலாம் பார்க்கலாம். இதுதான் சரியா? correct-ஆன்னு இது பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஆங்ஸைட்டி. ஓகேயா? வந்து விட்டீர்கள், பார்ப்போம். ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you so much. Thanks for calling. நீங்கள் அருமையாக கண்டுபிடித்திருக்கிறீர்கள். பார்ப்போம், இன்னும் என்ன வருகின்ற அழைப்பாளர்களை கேட்டுக்கொண்டு அதையும் சரி பார்ப்போமா. அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். இனிய இரவு வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் நல்லா புருஷோத்தமன். இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்ல மகிழ்ச்சியாக. நன்றி. இருவரும் நல்ல வடிவ அழகாக உங்களை எடுத்து சொல்லி முதல் பாடலை நல்ல சிறப்பாக பாடினீங்கள். உங்களுக்கு இருவருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. ரமேஷன் தான் முதல்ல இந்த பாடல் கேட்டேன். நம்ம நான் முகநூல்ல நிறைய பாடல்கள் கேட்கிறேன். நான்
அண்ணாக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், உங்கள் இருவருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நான் மீண்டும் பெறுவேன். நன்றி. நன்றி புருஷோத்தமன், நன்றி. இணைப்பில் வந்து வாழ்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த பாட்டு போகிறதுக்கு முன்னாடி 3வது பாட்டுக்கான க்ளூ கொடுத்துடலாம். இந்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு வந்து நிறைய பேரோட ரிங்டோனாக இருந்தது. இப்போ வரைக்கும் நிறைய பேரோட ரிங்டோனாகவே இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். இது இளையராஜா அவர்களுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் சாங். வாழ்க்கை அப்படின்ற ஒரு படத்துலேருந்து இந்த பாடல். இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது என்றால், இந்த பாடலை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இந்த பாட்டை இசைஞானி அவர்கள் கொடுத்திருப்பார். அதாவது சரணம் என்ற பகுதி இல்லாமல் பல்லவி, அந்த அந்த முதல் வருகின்ற பல்லவியை வைத்து இந்த பாட்டு முழுவதையும் பண்ணியிருப்பார். அந்த பாட்டை கேட்டு பாட்டு சிறப்பு. இது அடுத்த பாட்டு. இது எல்லா பாட்டு முடியும் போதும் இதே மாதிரி காலர்ஸ் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். தேங்க்யூ. நாங்கள் அடுத்த பாடலை தரவிருக்கின்றோம். அதற்கு முதல் இந்த பாடல் முடிவதற்கு ஒரு 30 செகண்ட்களுக்கு முன்னாக நீங்கள் இணைப்பிலே வந்தீர்கள் என்றால் எங்களுடன் கதைத்து எங்களை நீங்கள் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை உற்சாகமாக கொண்டு போக முடியும். நன்றி. இது அடுத்த பாடல். ஆமாம், இந்த இணைப்பிலே வந்த அவர் சரியாக கண்டுபிடித்தார். டிசம்பர் பூக்கள் திரைப்படத்தில் இருந்து ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி அவர்கள் பாடிய இந்த பாடல். ஆமாம், நிர்மலி அவர்கள் இந்த பாடலை கண்டுபிடித்தார். அனலாக கொதித்தது இந்த மனது, மழைக்காலத்தில் நிழல் மேகங்கள், மலையோரத்தில் சிறு தூறல்கள், இளவேனில் காலம் ஆரம்பம். அழகாகச் சிரித்தது அந்த நிலவு, அனலாக கொதித்தது இந்த மனது, மழைக்காலத்தில் நிழல் மேகங்கள், மலையோரத்தில் சிறு தூறல்கள், இளவேனில் காலம் ஆரம்பம். அழகாகச் சிரித்தது அந்த நிலவு, அனலாக கொதித்தது இந்த மனது. இதுதான் வயதோ நதியே நீராடத்தான் உன்னை அழைத்தேன், பூவே நான் சூடத்தான் நாள் பார்த்தேன். நாளை நாமாகத்தான் காத்து கிடந்தேன், காற்றே உன்னை பார்த்ததும் கை சேர்த்தேன். மானே உன் அழகினில் நானே ஓவியம் வரைந்தேனே கஞ்சாடை சொல்ல. நானே என் இதயத்தை நானே எடுத்துக் கொடுத்தேனே நீ சொந்தம் கொள்ள. பனி தூங்கும் ரோஜாவே, இதை வாங்கும் ராஜாவே, ஒரு நாள் திருநாள் இதுதான் வருமோ, நானும் என்ன அச்சம் என்ன, அழகாகச் சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ, அனலாக கொதித்தது இந்த மனது. இதுதான் வயதோ.
சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ, மதலாக கொதித்தது இந்த மனது. இதுதான் வயதோ, மழைக்காலத்தில் நிழல்மேகங்கள் மலையோரத்தில் சிறு தூறல்கள், இளவேனில் காலம் ஆரம்பம், அழகாகச் சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ, அகலாக கொதித்தது இந்த மனது. இதுதான் வயதோ. நன்றி. நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். 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 வணக்கம், இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? நான் எனக்கு பேர் ராதிகா. வணக்கம் ராதிகா, எப்படி இருக்கீங்க? ஓ, நல்ல சும்மா இருக்கிறேன். உங்களோட ஷோ பார்த்து கொண்டு இருக்கிறேன். ரமேஷ், ஹாய் ரமேஷ். ஓ ராதிகா. யா, யுவர் ஃப்ரெண்ட் ராதிகா. நான் கால் பண்ண சொன்னா கால் பண்ணிட்டீங்களே. நன்றி நன்றி. சும்மா இருக்கிறேன். இட்ஸ் வெரி நைஸ் ஷோ வடிவா கொண்டு போறீங்க ரெண்டு பேரும். சூப்பர் நைஸ் சிங்கிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ராதிகா. தேங்க்யூ தேங்க்யூ. ஏதாவது பாடல் வச்சுட்டு இருக்கீங்களா? ஏதாவது உங்கள் விருப்பமான பாடல் ஏதாவது? குட் மியூசிக். சார், என்ன சொன்னீர்கள்? ஹலோ. நோ ப்ராப்ளம். வாழ்த்துக்கள் இருவருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஏதாவது சாங் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கீங்களா ராதிகா? ஒன்றும் மைண்டில் இல்லை. பட் நீங்கள் நல்லா தானே பாட்டு படிக்கிறீங்க, நல்ல சாங்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க. அப்போ ஒன்றும் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இல்லை. தேங்க்ஸ் ராதிகா. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், மீண்டும் நிர்மலன் காய்க்கிறேன். ஓ நிர்மலன். ஒரிஜினல் சிங் பண்ணின மாதிரியே இருந்துச்சு. ஓ தேங்க்யூ. நீங்க ரெண்டு பேரும் சிங் பண்ணுங்க. அடுத்த பாட்டு வந்து வாழ்க்கை. அது நம் அதாவது காலம் மாறலாம், நம் காதல் மாறுமோன்ற பாட்டு. அது வாழ்க்கையில் வந்த பாடல் தான். நல்லா நடிச்சிருப்பாங்க. ஆமா, சரி. அது வாழ்க்கையில் வந்த இன்னும் ஒரு பாடல் தான். ஆனால் அது அந்த பாடலான்னு பார்ப்போமா? ஓகே ஓகே. நன்றி நிர்மலா. ஆமாம், இந்த நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை தருகின்றோம். 416-292-4059. இந்த நிகழ்ச்சி டிவிஐ HD தொலைக்காட்சி ஊடாகவும், CMR 101.3 தமிழ் HD ரேடியோ ஊடாகவும், தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் லைவ் நேரலையாகவும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அடுத்த பாட்டு என்ன ஆர்த்தி? அடுத்த பாடலுக்குரிய இது வந்து ஒரு மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ஒரு படம். நான் சொல்லுகிறேன் இந்த பாடல். சரி சொல்லுங்க. இது ஒரு தனிப்பாடல். எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடல் ஒரு ஜிம்மில் வருகின்ற ஒரு பாடல். இந்த க்ளூ போதும் என்று நினைக்கின்றேன். கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம், மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு திரைப்படம். இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே அருமையான பாடல்கள். ஆனால் இந்த பாடல் ஜிம்மில் ஒரு பாடுற பாட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்த பாடல் போயிடலாம். ஆமாம், அடுத்த பாடல் இது வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து ராஜ் சீதாராமன் இவர் ஒரு சில பாடல்களை பாடியிருக்கின்றார். அவர்களுடன் இணைந்து பி. சுஷீல் அவர்கள் பாடிய பாடல், இசைஞானி அவர்களின் இசையில். தராததா நான் தொடாததா சொல்லி தந்து அள்ளிக்கொள்ள சொந்தமாகவில்லையே தேகம். உன் தேகம்
தேடும் பூவை கண்டு அந்தி மாலை தூதுகள் போகும் தப்பாது இது போதும் இப்போது வந்து சேரும் வாழ்த்து சென்று ரெண்டு பேரும் சேர்ந்திடும் நாடு ஓ உன்னாளில் தோளில் ஓ உன் மாலை நான் தந்தால் என்ன நீ தந்தால் என்ன மெல்ல மெல்ல என்னை தொட்டு மன்மதன் உன் வேலையை காட்டு ஓ உன் பாட்டு ஆடு ஓ வந்தாடு தொட்ட போதும் விட்ட போதும் எட்டி நின்று பார்த்ததும் ஊரும் ஓ கல்லூரும் நாணம் ஓ பெண்ணாணம் காதல் நூறு காதல் மெட்டு சொல்லும் ஜாதி முல்லையோ மொட்டு பொன் சிட்டு பட்டு வெண்பட்டு வா வந்தாடு நீ கொண்டாடு நீ சொல்லி தந்து அள்ளிக்கொள்ள சொந்தமாகவில்லையே தேகம் உன் வேகம் மோகம் உன் தாகம் நன்றி நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கின்றீர்கள்? டிவி சவுண்ட் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசலாம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஓகே, அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கின்றீர்கள், நீங்கள் பேச வேண்டும். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யார் பேசுகிறீர்கள்? மிஸ்டர் ரமேஷ். ஆமாம். இது வந்து தனுஜா சிவபாலரட்னம். யார் பேசுகிறீர்கள்? கேட்கவில்லை. தனுஜா சிவபாலரட்னம். தனுஜாக்கா எப்படி இருக்கிறீர்கள்? நான் இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி, நீங்கள் இணைப்பிலை வந்து இணைந்து கொண்டமைக்கு. தேங்க்யூ. இது ரெண்டு பேருமே நல்லா பாடுறீங்க. இப்ப நான் கடைசியா பாடின பாட்டு வெரி ரேர் சாங் உண்டு. இதுவரை நான் யாருமே எந்த ஸ்டேஜ்லயே பாடி கேட்டதில்லை. ரியலி நைஸ். நல்லா பாடி. அடுத்த பாடு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரோஜா பாடி வந்தது. ஓகே, பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது சாங் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறீங்களா தனுஜாக்கா? ரிக்வெஸ்ட் என்ன பாட்டு? அழகிய தீ படத்துல விழிகளில் அருகினில் வானம். ரொம்ப நல்ல சாங். ஆமா, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அது மேல் வாய்ஸ் தான். ஆமா, மேல் வாய்ஸ் தான். பார்ப்போம். ஓகே, நல்லா பாடுறீங்க. ஆர்த்தி, you also doing very good. Thank you so much. நன்றி. Thanks for calling. You're welcome. Thanks அக்கா. Thank you. அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் வடிவாம்பல் கதைக்கிறேன், மிஸ் ஆகால இருந்து. வணக்கம் வடிவாம்பால், எப்படி இருக்கிறீர்கள்?
நல்லா இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க? மிகவும் நல்லா நன்றாக இருக்கும். இருக்கிறது. உங்களுக்கு ஆரம்ப பாட்டே நல்லா இருந்தது. நல்ல செலெக்ஷன் உங்க பாட்டு. ரெண்டு பேர்ட்ட குரலும் நல்லா ஒத்து போகிறது. மிக்க நன்றி. நன்றி. நீங்கள் ஆமாம் நீங்க தொடர்ந்து பாடுங்க. நாங்க உங்கள்ட்ட பாட்டெல்லாம் முந்தைய கேட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும் நல்லா எல்லாம் பெருமெண்டு. நீங்க தொடர்ந்து பாடுங்க. நாங்க உங்களுக்கு எப்பவும் ஒத்துழைச்சு கொண்டிருப்போம். ஆமாம் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் வந்து பங்கு பெற்றீர்கள். தெரியும் வடிவாம்பிகா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து மை வாழ்த்தியமைக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். மீண்டும் புருஷோத்தமன் தான். நீங்கள் இருவர் நல்ல சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பாடின பாடலும் அது சிறப்பு. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பின்னுக்கு நல்ல திரையிலே நல்ல மின்னி மின்குமுழல் வரியா விட்டு நல்ல அழகா ஆண்டினம். அவைகளுக்கும் வாழ்த்து. உங்கள் இருவருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல அழகாக நல்ல பாடல் எடுத்து இருவர் நல்ல அழகாக பாடிக்கொண்டிருக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி புருஷோத்தமன். அடுத்த பாடலை கண்டுபிடித்தீர்களா? இல்ல, எனக்கு அந்த திறமை என்ன வாழ்த்த மட்டும்தான் தெரியும். அப்படியா? என்றாலும் இணைப்பிலை வந்து வாழ்த்துகின்றமைக்கு நன்றி புருஷோத்தமன். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். மீண்டும் நிர்மலண்ணா காயக்கிறன். நல்லா பாடினீங்கள். அடுத்த பாட்டு வந்து மின்னு கோரி வர்ணம். அப்படியா? அந்த பாட்டு ஜிம்மில் வருதா? மின்னு கோரி வர்ணம் என்று வரும். அந்த பாட்டு ஜிம்மில் வருதா? ஓம். அப்படியா? சரி பார்ப்போம். நீங்க ரமேஷ் அண்ணா, நீங்க என்ன ட்ரிக் பண்றீங்க? ஓகே பாப்போம். நன்றியா. நீங்கள் இணைப்பிலே தொடர்ந்து வந்து நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்றதுக்கு மூன்றாவது முறையா கால் பண்றாரு. தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம். மீண்டும் சந்திரன். நான் நினைக்கிறேன் அடுத்த பாடல் வந்து அக்னி நட்சத்திரத்திலிருந்து ஒரு பூங்காவனம், அந்த பாடல் நினைக்கின்றேன். அதுவும் ஜிம்ல தான் வருது போல இருக்கு. அது ஜிம்ல இல்ல, அது ஜிம்ல இல்ல, அது நீச்சல், அது ஸ்விமிங் பூல்ல. அது ஸ்விமிங் பூல்ல, இது ஜிம்ல. ஓகே, பரவாயில்ல. தொடர்ந்து பாடுங்கள். உண்மையிலே அருமையான தெரிவுகள், அருமையான குரல் வளங்கள். வாழ்த்துக்கள் உங்கள் இது இருக்கும். நன்றி. மீண்டும் இணைந்தமைக்கு நன்றி. இது அடுத்த பாடலுக்குரிய க்ளூ. இது நீங்கள் இந்த பாடல் பல காலத்துக்கு முதல் கேட்டிருப்பீர்கள். 80களில் வந்த பாடல் தான். எனக்கு நான் ஆக்சுவலாக ரமேஷ் அவர்கள் சொல்லி தான் இந்த பாட்டை கற்றுக்கிட்டேன். பட் கேட்கும்போது கேட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாடல். ராமராஜன் மற்றும் ரேகா இல்லையா? ஆமாம். ராமராஜன் பாடல் என்றால் இசைஞானி இசையில் பல பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல் கண்டுபிடிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். என்றாலும் மலேசியா வாசுதேவனும் ஜானகி அம்மா அவர்களும் சேர்ந்து பாடின ஒரு அருமையான பாடல். ஆனால் மிக அரிதாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். பாடல் போயிடலாம். சரி, இந்த பாடல் ஆமாம் பல பேர் வந்து இந்த பாடலை சொல்லி இருந்தார்கள். ஆனால் இந்த சரியான விட யாரும் சொல்லவில்லை. இது ரோஜா சொன்னாங்க. இல்லை, பூங்காவனம் இல்ல, தனுஜா அவர்கள் சொன்னாங்க. ஓ அப்படியா? ஓ, தனுஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் அதை விட்டுவிட்டேன். சரி, இந்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் இருந்து எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ரோஜா பூ ஆடி வந்தது. தனிப்பாடலாக ஆர்த்தி அவர்கள் இப்பொழுது தர இருக்கின்றார்.
அருமை நன்றி. அருமை அருமையாக Thank you. பாடினீர்கள். Thank you. அருமையான பாடலும் கூட. நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம், அருணா கதைக்கிறேன். வணக்கம் அருணா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நலமாக இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கிறீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க, எப்படி நிகழ்ச்சி எப்படி போய் கொண்டிருக்கிறது? ஆரம்பத்திலிருந்து நன்றாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். நல்ல பாடல் தெரிவுகள், வராத பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். மறுபடியும் நன்றி மிஸ்டர் ரமேஷ் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் வந்து ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்திலிருந்து கம்மாக்கரை ஓரம் என்று நினைக்கிறேன், சரியோ தெரியவில்லை. நன்றாக பாடல் எல்லாம் கேட்கின்றீர்கள் போல இருக்கின்றது. ஆமா. பார்ப்போம் பார்ப்போம். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. ஆமாம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்காக மீண்டும் ஒரு தடவை நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-292-4059 416-292-4059. அடுத்த பாடல் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த பாடலுக்கான க்ளூ உங்களுக்கு. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு மெலடி. மறுபடியும் இளையராஜா அவர்களுடைய கம்போசிஷனில் முரளி மற்றும் நளினி. இல்லையே, இல்லையா? இந்த பாடல் ஆமாம், ரஜினிகாந்த் ஜோதி என்ற ஒரு நடிகை இருந்திருப்பார் 80களின் தொடக்கத்தில். ஆமாம், இதுவும் ஒரு தனிப்பாடல் தான். மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். ரஜினிகாந்த் ஜோதி என்றாலே நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் இலகுவாக. பார்ப்போம், சரியா? இப்போது இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் லைவ் ஊடாக வந்து எம்மை வாழ்த்துபவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த இன்னும் ஒருத்தரையும் குறிப்பிட வேண்டும் ஆர்த்தி. இந்த நிகழ்ச்சிக்குரிய இந்த தரமான இந்த ட்ராக்ஸ், இந்த கரியோக்கி ட்ராக்ஸை தந்து உதவிய பாபு ஜெயகாந்தன் அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த பாடல், ஆமாம், அருணா வந்து கூறியது போல அந்த பாடல் சரியான பாடலை அவர் கண்டுபிடித்திருந்தார். கம்மாக்கரை ஓரம் என்ற பாடல் கேட்டு பார்ப்போம்.
பொருந்தட்டுமா எனக்குள்ள இருப்பது உனக்கென பொருந்தது முழுவதும் உன்கிட்ட கொடுக்கட்டுமா இனி காலம் நேரம் கூடும் தடையேதும் இல்லை கம்மா கரவோரம் கண்ணு ரெண்டும் தேடும் அம்மா கரவோரம் கண்ணு ரெண்டும் தேடும் சும்மா உன்னை பார்த்தா சொக்கு கொடி போடும் சும்மா உன்னை பார்த்தா சொக்கு கொடி போடும் அம்மா கரவோரம் கண்ணு ரெண்டும் தேடும். நன்றி நன்றி. நன்றி. வணக்கம். இணைப்பில் இருக்கின்ற அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். நான் பபிகா இருக்கிறேன். ராதா ரமேஷ் ஆர்த்தி, நான் ரமேஷ் தான் ராதாண்ட அம்மா. ஓ வணக்கம், எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். ரமேஷ் தெரியும் தானே ராதாவே? தெரியும் தெரியும். ராதாவோட பாட்டு படிச்சுக்கிறார். ஆமாம் ஆமாம் தெரியும். அவன் அம்மா அந்த நல்லா படிக்கிறீங்க. முதல்ல நீங்க படிச்சிருக்கிறீங்க ராதாவோட. இந்த படம் வந்து புது கவிதை. அதுல ஜேசுதாஸ் ஜானகி பாடின வெள்ளி புறா. இது ஒரு தனிப்பாடல். தனிப்பாடல். அவர் சோலோ. தனிப்பாடலா? ஆமாம், தனிப்பாடல். மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆமாம். ஓகே ஓகே. அப்ப அது எனக்கு தெரியாது. புது கவிதை படம் என்று தெரியும். புள்ளையா? அது சரிதான். அது சரி. ஆமா. எனிவேஸ் தேங்க் யூ. நன்றி நன்றி. இணைப்பிலே நன்றி நன்றி. வணக்கம். இணைந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். இனிய வணக்கம் ரெண்டு பேருக்கும். ரமேஷ் அண்ட் ஆர்த்தி. ரவிசங்கர் பேசுறேன். வணக்கம் ரவிசங்கர், எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கின்றோம், நன்றாக இருக்கின்றோம். ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஆனா இப்ப இன்னைக்கு கொடுத்த க்ளூ எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்படியா? அப்புறம் நீங்க எடுத்த பாடலாம் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் சாங்ஸ். ஆனா பிரபல்யமான பாடல்கள் தான் நிறைய. நான் நினைக்கிறேன் பொதுவாக நிகழ்ச்சிகளில் பாடப்படுவது குறைவு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாங்க. அப்புறம் ஆர்த்தி சொன்ன மாதிரி அந்த பாட்டு நான் கேட்டதே இல்லை. இன்னைக்கு முதல் தடவை கேட்டேன். எந்த பாடல்? கமாக்கரை. கமாக்கரை கேட்ட ஞாபகமே இல்லை எனக்கு. அப்புறம் இது வந்து புது கவிதையில வா வா வசந்தமே மலேசியா வாசன் பாடுங்க. பார்ப்போம் பார்ப்போம். அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். வணக்கம் ஆர்த்தி. வணக்கம் ரமேஷ். நான் கடாகேசவன். அப்படி இருக்கிற ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? மீண்டும் வந்ததுக்கு நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கும். நாங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துருக்கலாம் மாறி மாறி. 2024 வந்திருக்கோம் மாற்றி. ரமேஷும் அதுக்கு பிறகு வந்திருக்கோம் ஒரு நினைக்கிறேன். பாட்டு ஞாபகம் இருக்கு. ஆமாம், தொடர்ந்து செய்யுங்க. நல்லா இருக்குது பாட்டு தெரிவுகள் எல்லாம். அதாவது இடைக்கால பாட்டுகளாக புதுசும் இல்லாக பழசும் இல்லை, எங்களுக்கு ஏற்ற பாடல்கள் போய் கொண்டிருக்கு. தொடர்ந்து படியுங்கோ, கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த படம் வந்து சும்மா சொல்லிட்டாரு நினைக்கிறேன். பாபா வசந்தமே அதான் இருக்கு அந்த பாட்டு. அடுத்த பாட்டு பார்ப்போம். நன்றி கேசவன். நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். மீண்டும் புருஷோத்தமன் தான் கேட்கிறேன். நீங்கள் இருவரும் அந்த எடுத்துக்கொண்ட அந்த பாடல்கள் எல்லாம் நான் சில பாடல்களே தான் கேட்டேன். அதுதான் சொல்லணும்ன்றதுக்காண்டி ஓடி வந்தேன். அதற்கு உங்கள் இருவருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். இருவர் நல்ல அழகா பாடுறீங்கள். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி புருஷோத்தமன். நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு ஊக்கம் தருகின்றமைக்கு மிக்க நன்றி புருஷோத்தமன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். ஆமாம், சிறிய இப்பொழுது ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகல விதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன் அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி,
லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit CIBC.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 905-456-8433. மீண்டும் ஆர்த்தி அண்ட் ரமேஷ் நாங்கள் டிபிஐ சிஎம்ஆர் வழங்கி கொண்டிருக்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் இந்த நிகழ்ச்சியோடு இணைய வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை இன்னும் ஒரு தடவை சொல்லுகின்றோம். 416-292-4059. இந்த நிகழ்ச்சி டிபிஐ HD தொலைக்காட்சி ஊடாகவும் சிஎம்ஆர் 101.3 தமிழ் ரேடியோ, தமிழ் HD ரேடியோ மூலமாகவும், தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் லைவ் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு கழிக்கலாம். நாங்கள் அடுத்த பாடலுக்கு போவதற்கு முதல் இந்த பாடல் இதில் வந்த பலர் சரியான விடையை சொல்லியிருந்தார்கள். அதுக்கு அடுத்த பாடலுக்குரிய குழுவை கொடுக்கலாம். சொல்லுங்க. அடுத்த பாடல் நான் அப்போ தான் சொன்ன மாதிரி இந்த பாடல் ஒரு அழகான மெலடி. இளையராஜா அவர்கள் கம்போசிஷனில் முரளி மற்றும் நளினி அவர்கள் நடித்த ஒரு படம். இதுக்கு வேற என்ன க்ளூ கொடுத்துடலாம்? இந்த படத்திலே எல்லா பாடல்களுமே அருமையான பாடல்கள் தான். இது இசைஞானி இளையராஜா அவர்களின் தயாரிப்பில் வந்த ஒரு படமும் கூட. ஆமாம், இந்த படத்தின் இதே பெயரில் தெலுங்கில் ஒரு படம் வந்து மிக பிரபல்யமான படம். அதே பிறகு தமிழிலும் வந்தது. ஆனால் அது வேறு பெயரில் வந்தது. ஆனால் தெலுங்கு பட அந்த பெயரும் இந்த தமிழ் பட பெயரும் ஒரே பெயர். ஆனால் ஒரே படம் அல்ல, பெயர் மட்டும்தான் உண்டு. பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலை தரவிருக்கின்றோம். மிஸ்டர் ரமேஷ் அவர்களுடைய தனி பாடல். ஆமாம், பலர் கூறியது போல இது புது கவிதை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய வா வா வசந்தமே. மன்னிக்க வேண்டும், நாங்கள் திரும்ப இந்த பாடலை தரவிருக்கின்றோம். வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே தெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா
தொட்டு போகுதோ சோகம் போகும் உன் கண்கள் போதும் சின்ன பாதம் நடந்ததால் வலியும் தீர்ந்தது வழியும் தெரிந்தது ஓ வா வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே தெருவெங்கும் மொழி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட வா வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே. என் வானிலே ஒரு தேவ மின்னல் வந்தது என் நெஞ்சினை அது கிள்ளி விட்டு சென்றது பாவை பூவை காலங்கள் காட்டும் அந்த காதல் ரணங்களை மறைத்து மூடுவே சிரித்து வாழ்த்துவேனோ வா வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே தெருவெங்கும் மொழி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட வா வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே. நன்றி நன்றி. ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ தேங்க்ஸ். மிஸ்டர் ரமேஷ் அவர்களுடைய பெரிய டேலண்ட் என்னென்னா ஒரு பாடல் ஒரு சிங்கர் எந்த சிங்கர் பாடுறாங்களோ அப்படியே அந்த சிங்கராகவே மாறி பாடிடுவார். மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாட்ட மாதிரியே இருந்தது எனக்கு கேட்குறது. ரொம்ப நன்றி ஆர்த்தி. அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். வணக்கம். வணக்கம் செல்வகுமார். எப்படி இருக்கிறீங்க? செல்வகுமார், நாங்கள் நன்றாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி? நலமா உற்சாகமா இருக்கிறேன் கேட்டுக்கொண்டு. சொல்லுங்கள், எப்படி நிகழ்ச்சி எப்படி போகின்றது? என்னண்டு நிகழ்ச்சி பாடல்கள் எப்படி போகின்றன? எல்லாம் நல்ல சிறப்பா நல்ல நல்ல தெரிவுகள் உங்களோட பாடல்கள். நன்றி. வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பா வருவீங்களே வாழ்த்துறேன். மிக்க நன்றி. நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி செல்வகுமார், இணைப்பிலே வந்தது. நன்றி நன்றி வணக்கம். தேங்க்யூ. இது அடுத்த பாடலுக்கான க்ளூ. இந்த படம் இயக்கியது KS ரவிக்குமார் அவர்கள். பாட்டில் வந்து செல்வா மற்றும் கனகா. இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். இதை நான் பாடணுன்னு ரொம்ப ஒரு ஷோலையும் ஆசைப்படுவேன் இதை பாடணுன்ட்டு. ஃபைனலி ஐ காட் த சான்ஸ் டு இந்த சிங். பாடல் ஆர்த்தி அவர்கள் தான் தெரிவு செய்தது. இந்த குழுவை ஒன்றே போதும். இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் இசைஞானி அவர்களின் இசையில் ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் அவர் இசையமைத்திருக்கிறார். அந்த படத்திலே வந்த பாடல் தான் இது. அருண்மொழி மற்றும் சுவர்ணலதா பாடிய பாடல். அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். 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 யார் பேசுகிறீர்கள்? ஆண்டன் கதைக்கிறேன். வணக்கம் ஆண்டன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்க இளையராஜாவின் பாடல்கள் தான் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவரையும் பார்க்க ஒரு ஜீனியஸ் இருக்கிறார், MS விஸ்வநாதன். அவருடைய பாடலையும் ஒன்று படிக்கலாம். ஒரு பாடல் படிப்போம். நன்றா படிப்போம். அந்த பாடலும் வேற அழகான பாடல்கள். பி சுஷிலாவின் குரலிலேயே அழகான பாடல்கள் இருக்கின்றன. SP பாலசுப்ரமணியம், TM சௌந்தரராஜன் அவருடைய டூயட் பாடல்கள். அதிலே ஒன்று படியுங்களேன். ஆமா, நிச்சயமாக வரும். நிச்சயமாக வரும். தேங்க்யூ. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். இது எல்லாருமே அருமையாக படிக்கிறோம். மதன் கலைக்கின்றேன். மதன், அருமையாக படிக்கின்றீர்கள், தொடர்ந்து படியுங்கள்.
ஓகே, நன்றி. நன்றி மதன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பாடல் போயிடலாமா? ஆமாம், இந்த பாடல் ஒரு தரம் கண்டுபிடிக்கவில்லை. கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து இசைஞானியும் ஜானகியம்மா அவர்களும் பாடிய பாடல். இந்த கீதாஞ்சலி தான் தெலுங்கிலே கீதாஞ்சலி என்று வந்து தமிழிலே இதயத்தை திருடாதே என்று வந்து பாடல். அதைத்தான் சொல்ல. ஆமாம், இங்கே கூறுகின்றார்கள் இந்த தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் லைவிலே கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோ அந்த பாடல். கேட்டு சந்தவரிகளை போட்டு சொல்லிக் கொடுத்தது காற்று உறவோடுதான் அத பாடணும் இரவோடுதான் அரங்கேறணும் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசை கேட்டு அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள் தானானது கிளியே பசும் பாலும் தேனும் வெறுப்பாகி போனது நிலவே பகல் நேரம் போலே நெருப்பாக காயுது நான் தேடிடும் ராசாத்தியே நீ போவதா ஏமாத்தியே வா வா கண்ணே இதோ அழைக்கிறேன் துள்ளியே
குயிலிசை கேட்டு சந்தவரிகளை போட்டு சொல்லிக் கொடுத்தது காற்று உறவோடுதான் அத பாடணும் இரவோடுதான் அரங்கேறணும் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயிலிசை கேட்டு. நன்றி நன்றி. அந்த பாடல் எனக்கு தெரியாது, நீங்க பாடுவீங்களா? ரிக்வெஸ்ட் சாங் நான் ட்ரை பண்ணுறேன். இது ஐ திங்க் ரமேஷ் விநாயகம் அவர்கள் இசையில் வந்து அவரே பாடின ஒரு பாடல். ரொம்ப 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 அழகான ஒரு பாடல். ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது மேல் சிங்கர் பாடினது. விழிகளில் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தொலைவினில் தூக்கம், இது நலை முதல் கால் வரை ஏக்கம், இது முதல் முதல் அனுபவமோ. அருமை. வரிகள் எங்களுக்கு தெரியாதபடியினால் அந்த பாடல் அவ்வளோ 2 வரிகள். நன்றி ஆர்த்தி, நன்றி அந்த பாடல் பாடி. நாங்கள் அடுத்த பாடலில் அந்த எம்எஸ்வி அவர்கள் பாடின பாடல் பாடிடலாம். ஓகே. ஆமாம், அந்த பாடலுக்குரிய குழு வந்து ஆமாம் நான் அது சொல்கின்றேன். இந்த பாடல் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள் இசையமைத்த பாடல் ஒன்று. நான் நினைக்கின்றேன் 70களின் ஆரம்பத்தில் வந்த திரைப்படம். 3 பெரிய ஜாம்பவான்கள் நடித்த ஒரு திரைப்படம் இது. இந்த படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், முத்துராமன், நாகேஷ் அவர்கள் இணைந்து நடித்த ஒரு வேறு படங்களில் நடித்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். எஸ்பிபி அவர்களும் சுசீலாம் அவர்களும் இணைந்து பாடிய பாடல். எஸ்பிபி அவர்களின் ஆரம்பகால குரலில் வந்து அழகான ஒரு பாடல். ஆமாம், 3 ஜாம்பவான். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடல். இந்த பாடல் சக்திவேல் என்ற திரைப்படத்தில் இருந்து அருண்மொழியும் சுவர்ணலதா அவர்களும் பாடிய பாடல். மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. மந்தார செடியோரத்திலே மாமன் நடத்திர பாடத்திலே மானே மருதாணி பூசவா தேனே அடையாளம் போடவா. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதையா மானே, வளையல் விட்டு வயச தொட்டு வளைக்குதையா மீனே. மூடி வச்சு மறைச்சு வச்சதெல்லாம் காத்தடிச்சு கலைஞ்சு போனதென்ன. பாடி வச்சு பதுக்கி வச்சதெல்லாம் காதலிக்க விளைஞ்சு வந்ததென்ன. உன்னாலதான் உதித்த போச்சு வெட்கம். கண்ணாலதான் கையாலதான் கலந்து கிட்டா சொர்க்கம். நான் இருந்தேன் சாமி வாசலிலே, மாட்டிக்கிட்டே இப்போ வம்பினிலே. நானே மருதாணி பூசவா, நீயே அடையாளம் போடவா. மல்லிகை மொட்டு
மனச தொட்டு இழுக்குதடி மானே வளையல் மட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே மந்தார செடி உரத்திலே மாமன் நடத்துற பாடத்திலே நானே மருதாணி பூசவா நீ அடையாளம் போடவா தல்லிலலல்லோ லல்லோ லல்லோ தல்லிலலல்லோ தல்லிலலல்லோ லல்லோ லல்லோ தல்லிலலல்லோ பூவரசம் பூவுக்குள்ள இருப்பதென்ன சொல்லு பூ பறிக்கும் மாப்பிள்ளைக்கு பசிக்குதம்மா நில்லு பூவி எடுத்து தேனி எடுத்து எதுக்கு இங்கே வரணும் பரித வச்சு பசிச்சு நின்னா பந்தியும் போட்டு தரணும் ஆடி ஆடி பாடி வந்து அலையுதொரு குருவி கீச்சு கீச்சு பேசுதையா மனச கொஞ்சம் தருவி பிஞ்சு பிஞ்சு வீர கொஞ்சுதடி கொஞ்சி கொஞ்சி வது கெஞ்சுதடி மானே மருதாணி பூசவா ஓ, தேனே அடையாளம் போடவா மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதையா மானே வளையல் விட்டு வயச தொட்டு வளைக்குதையா மீனே மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடத்துற பாடத்திலே நானே மருதாணி பூசவா நீ அடையாளம் போடவா மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே வளையல் விட்டு வயச தொட்டு வளைக்குதையா மீனே நன்றி நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவிஐ சிஎம்ஆர் இணைந்து வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி. ஆமாம், இந்த நாங்கள் பல இந்த இணைப்பிலே வந்த பலரை நாங்கள் நீங்கள் நீண்ட நேரம் இருக்கின்றபடியினால் நீங்கள் சென்று விடுகின்றீர்கள். இந்த இந்த பாடல் முடிவதற்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஒரு 5-10 செகண்ட்ஸ் முதல் நீங்கள் இணைப்பிலே வந்தீர்கள் என்றால் எம்மோடு பேசக்கூடியதாக இருக்கும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4162924059. தேங்க்யூ. அடுத்த பாடல் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த பாடலுக்கான க்ளூ, இது ஒரு துள்ளலான பாடல் இல்லையா? இது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஃபோக் சாங், ஒரு நாட்டுப்புற பாடல். இது இசைஞானி அல்ல, தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையமைத்த பாடல். வேற என்ன க்ளூ தரலாம்? என்ன சொல்லலாம்? இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ். அப்படியா? ஆமா, 2 ஹீரோயின்ஸ். நெப்போலியன் அவர்கள் ஹீரோ, சொன்னா தெரிஞ்சிருக்கும். மலேசியா வாசுதேவனும் ஆமா ஜானகியம் அவர்களும் பாடிய பாடல். ரீசெண்டா ஐ திங்க் ஒரு 1 இயர் முன்னாடி இந்த பாட்டு ரொம்ப திருப்பி ரீமிக்ஸ் பண்ணி பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த பாடல் ட்ரெண்டிங்ல வந்தது இல்லையா? ஆமா, ஒரு நாட்டுப்புற மெட்டிலே அமைந்த பாடல், அருமையான பாடல். தேனிசை தென்றல் அவர்கள் இசையமைத்த பாடல். இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு போக இருக்கின்றோம். இந்த பாடல் 3 தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி அவர்களும் சுஷீலா அவர்களும் பாடிய பாடல். ஒரு நேயர் வந்து சொல்லியிருந்தார், எல்லாமே இசைஞானி பாடுகிறீர்கள். ஆமாம், சரி. இது அந்த பாடல் முள்ளில்லா ரோஜா.
ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே முள்ளில்லா ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே கொண்டு பெண் ஒன்று வந்தது மார்பில் ஆடட்டும் மான் என்னும் பெயர் கொண்டு பெண் ஒன்று வந்தது மார்பில் ஆடட்டும் கொஞ்சம் பாருங்கள் என்னென்ன கூறுங்கள் உள்ளில்லா ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே மோகத்தின் வேகத்தில் நான் தந்த சின்னங்கள் மறைந்து போகுமோ மோகத்தின் வேகத்தில் நான் தந்த சின்னங்கள் மறைந்து போகுமோ கொஞ்சம் தொல்லைதான் இந்த எல்லைதான் முள்ளில்லா ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே முள்ளில்லா ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே நன்றி நன்றி இணைப்பில் இருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம் ஹலோ வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க யார் பேசுகிறீர்கள் ஹலோ காயத்ரி பேசுறேன் ஹலோ சொல்லுங்க காயத்ரி, எப்படி இருக்கிறீர்கள்? ஹலோ வணக்கம். கேட்கின்றது. நீங்கள் தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைத்து கொண்டு பேச வேண்டும். அப்போது நீங்கள் கதைப்பது எங்களுக்கு கேட்கின்றது. உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. என்னவருக்கா கால் பண்ணுங்க ப்ளீஸ். அடுத்த நேயர். அடுத்த பாடலுக்கான க்ளூ, இந்த படம் மறுபடியும் ஒரு ராமராஜன் பாடல். கௌதமி அவர்கள், ராமராஜன் அண்ட் கௌதமி நடித்த ஒரு பாடல். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சிங்கர் அருண்மொழி அவர்கள் பாடின ஒரு பாடல். அவர்களும் சித்ரா, கேஎஸ் சித்ரா அவர்களும் இணைந்து பாடிய ஒரு பாடல். ரொம்ப அழகான ஒரு மெலடி இது. வேற என்ன க்ளூ தரலாம்? பொங்கி வரும் அந்த பாடல். அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம், நான் தவராஜா கதைக்கிறேன். வணக்கம் தவராஜா, எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் இருக்கிறோம் சுகமாக. ரமேஷ் ஆர்த்தி என்று நிகழ்வை மிகவும் சிறப்பாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இச்சிறப்பான இசையால் எங்கள் மனங்களை கொள்ளை கொள்ளும் உங்களையும் உங்களை போன்ற எமது சமூகத்தின்
இதர இசை வழங்குதல்களையும் இப்பாடல் மனிதகுலம் உள்ளவரை மங்காத நினைவுகளுடன் மக்கள் மனங்களில் என்றும் அழியாத புகழுடனும் வாழ்வதற்கு வழி சமைக்கும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நமது ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்த வாழ்த்துக்களோடும் இந்த நிகழ்வை நமக்காக எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆர் கலைஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ரமேஷ் அண்ணா, நீங்கள் பாடிய வா வா வசந்தமே அதிசிறப்பும், அதுபோல இருவரும் பாடிய முள்ளில்லா ரோஜா பாடலும் மிகவும் சிறப்பு. இது மாதிரி நீங்கள் நிறைய பாடல்கள் தர வேண்டும் என்று ஆசை வேண்டி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி தேவராஜன். எங்கே உங்களை காணவில்லை என்று பார்த்து கொண்டிருந்தோம். ஆமாம், நன்றி. நீங்கள் தரும் ஊக்கத்திற்கு எப்போதும் எங்கள் நன்றிகள். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் இதையும் பேசுகின்றேன். நீங்க நலம் தானே? நலம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கிறேன். எல்லா பாடல்களும் அருமையாக இருந்தன. கேட்காத பாடல்கள் நன்றாக இருந்தன. அடுத்த பாடல் வந்து அமுதமலை பொழியும் இந்த நிலவிலே என்று நினைக்கிறேன். இல்லையே, அது மலேசியா வாசுதேவன் பாடவில்லையே அந்த பாடல். மலேசியா வாசுதேவன் அருள்மொழி இல்ல மலேசியா வாசுதேவனும் ஜானகி அவர்களும் பாடின பாடல் என்று சொல்லியிருந்தோம். தேவா அவர்களின் இசை. அதுக்கு அடுத்தது இல்ல, அவர் அவங்க அதுக்கு அடுத்த பாடலுக்கான அடுத்த பாடலுக்கு கௌதமியும் ராமராஜ் ஓவர் ஸ்பீட் ஆகும். நன்றி, வணக்கம். சரி, அடுத்த பாடல் இதோ. இந்த பாடல் என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது ஆர்த்தி? இந்த பாடல் பஞ்சு மிட்டாய் என்ற பாடல். எட்டுப்பட்டி ராசா. எட்டுப்பட்டி ராசா. இதோ அந்த பாடல் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண உக்க போட்டு அடி பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அடி பட்டு வண்ண உக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா? அப்படி போடு. கொசுபத்தில சூட்சமம் இருக்கு, நீ நெளிஞ்சு போகையில நெஞ்சில சுளுக்கு. உன் கண்ணு ரெண்டும் லாவா பழம் காய்ச்சிருக்கு, கொய்யா பழம் மூடி வைக்காதே, திங்காம வீணடிக்காதே. மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா புள்ள?
அடியாத்தி ஓரசாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சொகமா வெள்ளலாவகமாவும் முதுக தேய்க்கணும் எதமா மாமா பம்முறியே பொழுதுக்கு மேல நீ கும்மங்காட்டு மூலையில தள்ளன போல நான் ஒத்தையில தான் வருவேன் ஓனன போல அடமஞ்ச காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்திலே காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா வெள்ள சோள சோறு வச்சு காரப்பூவ இழறிச்சு ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா எவ்வளவு அஞ்சு மிட்டாய் சேல கட்டி பட்டு வண்ண புக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா பூவு மல்லு வெட்டி உடத்தேரியே ஏத்தி கட்டி வம்பு பண்ண வாரவர வழி வீடுங்க நிறமாச்சு நன்றி நன்றி. இணைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரை அழைக்கின்றோம். வணக்கம். வணக்கம், நான் நிர்மலா அழைக்கிறேன். வணக்கம் நிர்மலா, எப்படி இருக்கின்றீர்கள்? அருமையா பாடுகிறீர்கள். நன்றி நன்றி. நல்ல இவ்வளவு நேரம் நல்லா பாடிக்கொண்டிருந்த, அருமையா பாடிக்கொண்டிருந்தீங்க. நன்றி, எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருவருக்கும். நன்றி நன்றி நிர்மலா. நீங்கள் ஏதாவது பாடல், ஏதாவது உங்கள் விருப்பமான பாடல் ஏதாவது வைத்திருக்கிறீர்களா நிர்மலா? இல்ல இல்ல. சரி, பாடல் ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி, இணைப்பிலே வந்து கலந்து கொண்டீர்கள். அடுத்த பாடல் இது இந்த நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக இருக்கவிருக்கின்றது. இந்த பாடல் இது இந்த என்ன படம், பொங்கி வரும் காவேரி திரைப்படத்தில் இருந்து அருண்மொழியன் சித்ரா அவர்கள் பாடிய பாடல். இல்லைன்னா மற்ற பாடல் பாட போகின்றீர்களா? உங்கள் அந்த இவ வந்து என்னடா ஆர்த்தி வந்து ஒரு பாடல் தெரிவு செய்திருந்தார். அந்த பாடல் அப்படியா? எது வேண்டுமானாலும் பாடலாம். அப்போ மற்ற பாடலே பாடும். பூத்து பூத்து. ஓகே சரி. நாங்கள் சில பாடல்கள் கூட 2-3 பாடல்கள் அதிகமாகவே நாங்கள் ரெடியாக வந்திருந்தோம். ஸோ இந்த பாடல் இவண்ட விருப்பமான பாடல் என்றபடியாக இந்த பாடலை இப்பொழுது தெரிவு செய்கின்றோம். இது வந்து பூத்து பூத்து குலுங்குதடி. பூத்து குலுங்குதடி பூவு, அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு. மத்தாளந்தான் கொட்டும் புது குத்தாலந்தான், மத்தாளந்தான் கொட்டும் புது குத்தாலந்தான். ஒரு அச்சாரம் தான் வைக்காமலே புது மச்சாவந்தா மச்சாவந்தா. பூத்து குலுங்குதடி பூவு, அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு.
குத்தாலந்தா மத்தாளந்தா கொட்டும் புது குத்தாலந்தா ஒரு வச்சாரந்தான் வைக்காமலே ஓ புது மச்சான் வந்தா ஓ பூத்து பூத்து குலுங்குதடி பூவு அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு பட்டோட பொன்னாடத்தான் பார்த்த மனம் உன்னோடுதான் கட்டாமலே எட்டாமலே தள்ளாடுதே தோளோடு தோளாகத்தான் மேலோடு மேலாகத்தான் துள்ளாமலே நின்னாமலே வந்தா மச்சான் செம்மேனியா செந்தாழம் பூவா அது உம்மேனியா பொன்மேனியா பார்த்தா உடல் சில சிலக்குது பார்வை பட கிளு கிழக்குது வா 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 பூத்து பூத்து குலுங்குதடி பூவு அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு மத்தாளந்தான் கொட்டும் புது குத்தாலந்தான் மத்தாளந்தான் கொட்டும் புது குத்தாலந்தான் ஒரு அச்சாரந்தா வைக்காமலே ஹோ ஒரு மச்சா வந்தா ஹோ பூத்து பூத்து குலுங்குதடி பூவு அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு பூத்து பூத்து குலுங்குதடி பூவு அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு நன்றி நன்றி நன்றி. இத்துடன் இந்த டிவிஐ சிஎம்ஆர் இணைந்து வழங்கிய மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இவ்வளவு நேரமும் இணைப்பிலே வந்து எமக்கு உற்சாகம் தந்த அனைத்து பார்வையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமாக வந்து வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா காலர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது இந்த நிகழ்ச்சிக்குன்றது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து சிஎம்ஆர் டிவிஐ மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். நன்றி நன்றி, வணக்கம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.